ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சாஃப்டான பஞ்சு மாதிரி டேஸ்டியான ஒரு கோதம்பு புட்டு எப்படி தயார் பண்ணலாம் என்று தான். அரிசி மாவிலும் சோள மாவிலும் எல்லாம் புட்டு எப்படி செய்கிறதுன்னு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. ஆனால் அதில் நின்னெல்லாம் வித்தியாசமாய் நல்ல ஹெல்த்தியான ஒரு புட்டு தான் கோதுமை புட்டு. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி கோதுமை புட்டு செஞ்சு சாப்பிட்ருந்தா மறுபடியும் இதே மெத்தடில் தான் செய்வாங்க. எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 4 கப்பு கோதுமை ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஆசீர்வாத கோதுமை தான். இது நமக்கு ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மாவு நல்ல சாஃப்டாகிட்டு வரும். இதே மாதிரி இட்லி தட்டில் வச்சு நமக்கு ஒரு 6 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். இடையில் மூடி திறந்து கலரி விடணும். மறுபடியும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். டோட்டலாக ஒரு 6 நிமிஷம் முதல்ல 7 நிமிஷம் வரைக்கும் போதும். இது கொஞ்சம் ஹார்ட் ஆகும், அப்படி இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. இதே மாதிரி நம்ம நல்லா கலர் விட்டு மறுபடியும் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். கோதுமை இதே மாதிரி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லா க்ளீனாக ஒரு துணியில் கிழி மாதிரி மூட்டை மாதிரி நமக்கு கெட்டுட ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்திலேக்கு நமக்கு இது மாற்றலாம். இப்போ இது நல்லா கரெக்டாக ஸ்டீம் ஆயிடுச்சு. 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இதில் கட்டையெல்லாம் நமக்கு உடைச்செடுக்கலாம். இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா உடைச்செடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்தி பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தளித்து புட்டிൻ്റെ மாவு செய்கிற மாதிரி நமக்கு புட்டு மாவு ரெடி பண்ணி எடுக்கலாம். ஆனால் அதிகமாக நம்ம இதிலேக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. அரிசி மாவில் ஊற்றுற அதே அளவில் நம்ம இதிலேக்கு ஊற்றக்கூடாது. இது கோதுமை தான், அதனால் ஒட்டி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி தான் நம்ம புட்டு மாவை ரெடி பண்ணி எடுக்கணும். நம்ம எப்படி மாவு பிசைஞ்சிருந்தாலும் கொஞ்சம் கெட்டியான மாவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு மாற்றி எடுக்கலாம். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு தளித்து கரெக்டு பாகத்தில் புட்டு மாவை ரெடி பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்டாயும் டின்னராயும் எல்லாம் சாப்பிடலாம்னு ஒன்று தான் கோதுமை புட்டு. பாருங்க, நம்ம கையில் கொஞ்சம் மாவு எடுத்து இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணியிருந்தால் உருண்டை மாதிரி கிடைக்கணும். ஆனால் அது மறுபடியும் உடைச்சி போட்டிருந்தால் அது உடைஞ்சும் போகணும். அதுதான் நம்ம புட்டு மாவிൻ്റെ பாகம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாவை மிக்சியோட ஜார்லேக்கு கொஞ்சம் மாவை எடுத்து ஒரே ஒரு ரவுண்டு நமக்கு அடிச்செடுக்கலாம். ஏதாவது சின்ன கட்டையாக ஏதாவது மாவு இருந்தால் அது அப்படியே உடைஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் பாருங்க, இப்போ ஒரு கட்டை கூட இல்லாமல் நம்ம சாஃப்டான கோதுமை புட்டிൻ്റെ மாவு ரெடி ஆயிருக்கு. இந்த புட்டு மாவு இதே மெத்தடில் செய்யும்போது கொஞ்சம் வேலையானன்னு நம்ம நினச்சிடும். ஆனால் இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்தா ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தால் இது ஒரு 3 நாளைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். எப்போ புட்டு செய்யணும்னு நமக்கு தேவைப்படுதோ அப்போ எல்லாம் இந்த மாவு எடுத்து நமக்கு புட்டு செய்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாமல் இருக்கும். இனி நமக்கு புட்டு செய்யலாம். புட்டு பானை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதிலேக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். பின்னாடி புட்டு குழலிலேக்கு ஃபஸ்ட்டு தேங்காயும் அதுக்கப்புறமா மாவும் மறுபடியும் தேங்காயும் மாவும் இதே மாதிரி லேயர் ஆகிட்டு வச்சு நமக்கு கரெக்டாக வேக வச்சு எடுக்கலாம். உங்கள் கையில் புட்டு பானை இல்லைன்னா இது இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு நமக்கு ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி தேங்காயும் மாவும் லேயர் ஆகிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டாக செய்கிற மாதிரி இருந்திருந்தால் அதுலேக்கு சுகரோ வெல்லமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இது குழம்பு ஊற்றி தான் சாப்பிட போகிறேன், அதனால சுகர் சேர்க்கறதில்ல. இப்போ நம்ம குழல்லேக்கு மாவும் தேங்காயும் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நமக்கு ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். புட்டு பானையிலே தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. அதுக்கு மேலே நமக்கு இந்த குழல் வைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போதும், நம்ம புட்டு ரெடியாகி வரும். பாருங்கள், இந்த ஹோல்ஸிலோட ஸ்டீம் வந்துகிட்டே இருக்குது. இனி நமக்கு இதை தட்டிலேக்கு மாற்றலாம். பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்டான கோதுமை புட்டு ரெடி ஆகிருக்கு. இந்த புட்டிலேக்கு சுண்டல் குழம்பு ஊற்றி தான் நான் சாப்பிட போகிறேன். கேரளாவிலே ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் புட்டும் சுண்டல் குழம்பும். சுண்டல் குழம்பிൻ്റെ ரெசிபி நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்திருந்தால் இதிலேக்கு பழம் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். ஆனால் இது எதுவும் இல்லாமல் சும்மா கூட இந்த புட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.